பொய் வாக்குறுதிகளை அளித்து ஆட்சிக்கு வந்த விடியா திமுக தமிழகத்திற்கு எதையும் செய்யவில்லை. கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி முதல்வரான பின்பு நிறுத்தப்பட்ட அனைத்து திட்டங்களும் மீண்டும் கொண்டுவரப்படும் என முன்னாள் அமைச்சர் எஸ்.பி. வேலுமணி உறுதி. திருவாரூரில் 4 பேர் பன்றிக் காய்ச்சலால் பாதிப்பு. 3 பெண்கள் உட்பட 4 பேர் திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதி. சேலத்தில் உள்ள பிரபல மாடர்ன் தியேட்டர்ஸுக்கு சொந்தமான இடத்தை கருணாநிதிக்கு சிலை வைக்க அபகரிக்க முயன்ற விவகாரம். எக்ஸ் வலைதளத்தில் ட்ரெண்ட் ஆகி வரும் செல்ஃபி எடு ஆட்டைய போடு ஹேஷ்டேக். விடியா அரசின் அலட்சியத்தால் சென்னை கடற்கரையையும் விழத்தையும் முழுமையாக பாழாக்கிய சென்னை எண்ணெய் கழிவுகள். மீன்வளத்தை தொடர்ந்து கடல் பறவை வகைகளும் எண்ணெய் கழிவால் அழிந்து வரும் நிலையில் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் சென்னை பெட்ரோலிய நிறுவனம் கண்டுகொள்ளவில்லை என மக்கள் வேதனை. சென்னை மண்ணடியில் மிகவும் ஆபத்தான புதிய வகை போதைப் பொருளான மெத்தம்குளோன் பறிமுதல். தமிழக போதைப்பொருள் குற்ற தடுப்பு பிரிவு தூங்கிவிட்ட நிலையில் மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு காவலர்கள் போதைப் பொருட்களை பறிமுதல் செய்யும் அவலம். சென்னையில் போதிய பாதுகாப்பு உபகரணங்கள் இல்லாமல் குப்பைகளை பிரிக்கும் தூய்மை பணியாளர்கள். பிளாஸ்டிக் தடை உத்தரவை எதிர்த்து மறு ஆய்வு வழக்கு விசாரணையின் போது சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் வேதனை. சென்னை மாதவரம் அடுத்த புழலில் மழை நிவாரணம் என்ற பெயரில் வாரிசு அமைச்சர் உதயநிதிக்காக கொட்டும் மழையில் காக்க வைக்கப்பட்ட மக்கள். சாமியானா பந்தல் கூட போடாததால் கை குழந்தைகளுடன் கொட்டும் மழையில் காத்திருந்த அவலம். அடுக்குமாடி குடியிருப்புகளுக்குள் வழிகாட்டு மதிப்பு 10 மடங்கு உயர்த்தப்பட்டதால் 30% குடியிருப்புகள் விற்பனையாகாமல் தேக்கம். ஏழை நடுத்தர மக்களின் சொந்த வீடு கனவை காணல் நீராக்கிய விடியா திமுக அரசு. சென்னை அரசு ஸ்டான்லி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக வந்த இளம் பெண்ணிற்கு பாலியல் தொல்லை. மருத்துவரை பணியிடை நீக்கம் செய்து மருத்துவ கல்வி இயக்குநர் உத்தரவு. சென்னையிலிருந்து அறந்தாங்கி நோக்கி சென்று கொண்டிருந்த தனியார் ஆம்னி பேருந்து கண்டெய்னர் லாரி மோதி விபத்து. 2 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த நிலையில் பலர் படுகாயத்துடன் மீட்பு. சென்னை நுங்கம்பாக்கம் லயோலா கல்லூரி அருகே தினம்தோறும் போக்குவரத்து நெரிசலில் சிக்கி தவிக்கும் வாகன ஓட்டிகள். போக்குவரத்து போலீசார் முறையாக பாதுகாப்பு பணிகளில் ஈடுபடுவதில்லை என்று குற்றச்சாட்டு. மெட்ரோ ரயில் பணிக்காக OMR சாலையில் இன்று முதல் போக்குவரத்து மாற்று. சென்னை போக்குவரத்து காவல் அறிவிப்பு. வாரிசு அமைச்சர் உதயநிதி நடத்தும் மாநாட்டிற்கு ஒரு வார்டிற்கு 10 பேரை அழைத்து வர வேண்டும் என உடன்பிறப்பிற்கு கட்டளையிடும் கட்சி நிர்வாகி. 1 மாசமா அமைச்சர் பால் காசு கொடுத்து வரும்போது இந்த மினி கோர்ட்ல வந்து 6 மாசத்துக்கு ஒரு ட்ரிப் அமைச்சர் கொடுத்து கைது வாங்கி. கழக இளைஞரணி மாநாட்டுக்கு வந்து ஒரு வார்டுலேருந்து 10 பேர் கேட்குறாங்க. அது ரெடி பண்ணீங்களா? கழக இளைஞரணி மாநாட்டுக்கு வந்து ஒரு வார்டுலேருந்து 10 பேர் கேட்குறாங்க. அது ரெடி பண்ணீங்களா? 6 பேர் ரெடி பண்ணி 6 பேர் 4 பேர். அரசு டாஸ்மாக் கடைகளில் வசூல் செய்யப்பட்ட மாமூலை முறையாக குறிப்பு எழுதி அமைச்சரிடம் கையெழுத்து வாங்கிவிடுங்கள் என்றும் அறிவுரை. திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள கும்மிடிப்பூண்டியில் மருத்துவ முகாம்கள் என்று பெயரளவிற்கே நடத்தப்படுவதாக விளம்பர அரசின் கவுன்சிலர்களே குற்றச்சாட்டு. முகாம் தொடர்பான எந்த அறிவிப்பையும் சுகாதாரத்துறை முறையாக வெளியிடவில்லை எனவும் குற்றச்சாட்டு. சார், நீங்க தகவல் கொடுக்குறதே நாளைக்குன்னா இன்னைக்கு கொடுக்குறீங்களா? அவங்களுக்கு இன்னைக்கு அவங்களுக்கு கொடுத்தா அவங்க எப்ப எங்களுக்கு தகவல் கொடுத்து நாங்க எப்ப பப்ளிக் போய் பார்க்கறது? நாளைக்கான இன்னைக்கு தகவல் கொடுத்த பரவாயில்லையா பண்றோம். மெடிக்கல் கேம்ப் போடுறாங்கனாலே மக்கள் பயன்பாட்டுக்கு தான் இருக்கு. திருவண்ணாமலை கொட்டக்குளம் ஊராட்சியில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் அதிகாரிகளை கேள்விகளால் வறுத்தெடுத்த கிராமத்தினர். கேள்வி கேட்டவர்களை காவல்துறையினர் மிரட்ட முயன்றதால் பொதுமக்கள் அதிர்ச்சி.
கோவை காந்திபுரத்தில் உள்ள டாஸ்மாக் கடையில் மதுபானங்கள் அதிக விலைக்கு விற்பதாக மதுப்பிரியர்கள் குற்றச்சாட்டு. மதுவிலக்குத்துறை அமைச்சரை மாற்றினாலும் கூடுதல் விலைக்கு விற்பனை செய்வதை விடியா அரசு கண்டுகொள்ளாதது ஏன் எனவும் கேள்வி. 870 ரூபா எம்ஆர்பி, 840 ரூபா, 10 ரூபா எதுக்கு, 850, 20 ரூபா எதுக்கு? செலவுக்கு என்ன செலவுக்கு? நாகர்கோவிலில் உள்ள பொதுப்பணித்துறை அலுவலகம் முன்பு ஒப்பந்ததாரர்கள் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டம். கால்வாய்களை தூர்வாரி 6 மாதங்களை கடந்தும் பணத்தை முறையாக வழங்கவில்லை என குற்றச்சாட்டு. நெல்லை கருங்காடு கிராமத்தில் மயானத்திற்கு செல்ல முறையான பாதை இல்லாததால் முழங்கால் அளவுள்ள நீரில் நீந்தியபடி கொண்டு செல்லப்பட்ட மூதாட்டியின் உடல் மாவட்ட ஆட்சியர் நேரடியாக வந்து பார்வையிட்ட பின்னரும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என கிராமத்தினர் குற்றச்சாட்டு. இப்போ ஒரு 2 மாதம் முன்னாடி கலெக்டர் மனு கொடுத்தோம். எங்கள் மனு கலெக்டர் எங்கள் ஊருக்கு வாரன்னு சொல்லியிருந்தாங்க. அது வரைக்கும் உங்கள் மனு ஏற்கப்பட்டதுன்னு வந்துட்டு இருந்துச்சு மெசேஜ். அதுக்கப்புறம் கலெக்டர் வந்து அந்த 10 நாள் கழிச்சு வந்துட்டு போனதுக்கப்புறம் அதே மெசேஜ் இந்த செல்லில் இருக்குது. அதே மெசேஜ் என்ன வந்திருக்குன்னா, உங்கள் மனு நிராகரிக்கப்பட்டதுன்னு வந்திருக்கு. திருவள்ளூர் மாவட்டம் தலையார்தாங்கல் கிராமத்தில் ஏரியை ஆக்கிரமிப்பு செய்து விவசாயம் செய்யும் தனிநபர்கள். விடியா திமுக அரசின் பொதுப்பணித்துறையினர் வேடிக்கை பார்ப்பதாக விவசாயிகள் குற்றச்சாட்டு. பொங்கல் பண்டிகைக்காக அறுவடைக்கு தயாராக இருக்கும் செங்கரும்புகள் கடந்த ஆண்டை போல் இல்லாமல் நியாயமான விலையை நிர்ணயம் செய்ய விடியா அரசுக்கு விவசாயிகள் வலியுறுத்தல். மயிலாடுதுறை தரங்கம்பாடி கடற்கரை பகுதிகளில் ஒய்யாரமாக ஓய்வெடுக்கும் மாடுகள். பொம்மை அரசின் மாவட்ட நிர்வாகம் கண்டும் காணாமலும் இருப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. சென்னை பாடி மேம்பாலம் அருகே காலாவதியான தின்பண்டங்களை மூட்டை மூட்டையாக சாலையோரம் கொட்டிச் சென்ற மர்ம நபர்கள். உணவு பாதுகாப்புத் துறையினர் விசாரணை நடத்த பொதுமக்கள் வலியுறுத்தல். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே 2.5 டன் ரேசன் அரிசி மூட்டைகளை கடத்திய 2 கைது. திமுக ஆட்சிக்கு வந்த பின்னர் ரேசன் அரிசி கடத்தல் சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. கர்நாடகாவிலிருந்து தமிழகத்திற்கு கடத்தி வரப்பட்ட 1 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 2500 மது பாக்கெட்டுகள் பறிமுதல். 2 கைது செய்யப்பட்ட நிலையில் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட சொகுசு காரும் பறிமுதல். ராமநாதபுரம், புதுக்கோட்டை, தூத்துக்குடி மற்றும் சிவகங்கை ஆகிய 4 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. இன்றும் நாளையும் ஆரஞ்ச் அலர்ட் எச்சரிக்கை விடுத்தது வானிலை மையம். சென்னையில் கனமழையால் வெள்ளம் தேங்காமல் இருக்க கூடுதலாக 2000 கிலோமீட்டர் தூரத்திற்கு வடிகால் வசதி மேற்கொள்ளப்பட வேண்டும் என நிபுணர்கள் தகவல். இனியாவது விடியா அரசு அலட்சியமாக செயல்படாமல் உடனடியாக பணியை மேற்கொள்ளுமாறு பொதுமக்கள் வலியுறுத்தல். ஆவினுக்கான பால் கொள்முதல் விலை உயர்வு தொடர்பாக தமிழக முதல்வரே தவறான தகவல்களை பதிவிட்டுள்ளது மிகுந்த வருத்தம் அளிக்கிறது. தமிழ்நாடு பால் முகவர்கள் தொழிலாளர்கள் நலச்சங்கம் குற்றச்சாட்டு. கேரளாவில் மீண்டும் வேகமெடுக்கும் கொரோனா பெருந்தொற்று. 2 பேர் உயிரிழந்த நிலையில் கடந்த 12 மணி நேரத்தில் 280 பேருக்கு தொற்று உறுதி. கேரளாவில் கொரோனா பாதிப்பு அதிகரித்து வரும் நிலையில் தமிழகத்தில் விடியா திமுக அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொள்ளுமா? கேரளாவில் இருந்து தமிழகம் வருபவர்களுக்கு கொரோனா பரிசோதனை மேற்கொள்ள வலியுறுத்தல். சபரிமலைக்கு சென்றுவிட்டு தமிழகம் திரும்பும் பக்தர்களுக்கு கொரோனா பரிசோதனை செய்ய வேண்டும். விமான நிலையம், ரயில் நிலையம், பேருந்து நிலையம் மற்றும் மாநில எல்லையில் கொரோனா பரிசோதனை மேற்கொள்ள வேண்டும் என வலியுறுத்தல். சென்னை விமான நிலையத்தில் நைஜீரிய பயணியிடம் இருந்து 1201 கிராம் எடை கொண்ட கொக்கைன் பறிமுதல். கொக்கைனின் மதிப்பு சுமார் 12 கோடி ரூபாய் என சுங்கத்துறையினர் தகவல். உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த மாவட்ட பெண் நீதிபதி ஒருவர் தற்கொலை செய்ய அனுமதி கேட்டு உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு கடிதம் அனுப்பியதால் பரபரப்பு. சக மாவட்ட நீதிபதி தொடர்ந்து பாலியல் சீண்டலில் ஈடுபடுவதாக குற்றச்சாட்டு. ரஃபேல் போர் விமானங்களை வாங்கியதில் மெகா ஊழல் நடந்துள்ளது. பிரான்சில் நடக்கும் குற்றவியல் விசாரணைக்கு இந்தியா ஒத்துழைக்கவில்லை என பாரிஸில் புலனாய்வு இணையதளமான மீடியா பார்ட் குற்றச்சாட்டு.
உத்தரப்பிரதேச பாஜக எம்எல்ஏ ராம் துலார் கோவிந்திற்கு 25 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து மாவட்ட நீதிமன்றம் தீர்ப்பு. 15 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் குற்றவாளி என்று நீதிமன்றம் தீர்ப்பு. மும்பை இந்தியன்ஸ் அணியின் கேப்டன் பொறுப்பில் இருந்து ரோஹித் சர்மா விடுவிக்கப்பட்டதால் ரசிகர்கள் கடும் அதிர்ச்சி. அணியின் கேப்டனாக ஹர்திக் பாண்டியா செயல்படுவார் என மும்பை அணி நிர்வாகம் அறிவிப்பு.